ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீஷுவோட அப்பா ஒரு வழியா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. கடன்காரங்களை பார்த்து யாரா அவங்க கிட்ட காசு வாங்கினது, எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு வாசல் வந்து நிப்பீங்க அப்படின்னு கேட்க, உங்க பேரை சொல்லி தாங்க உங்க மாமனார் வாங்கினாரு, நீங்க நாட்டிலேயே பெரிய புள்ளி, உங்க பேரை சொன்னதும் நாங்க கடன் கொடுத்துட்டோம், அப்போ திருப்பி கொடுக்கல அப்படின்னா உங்க அம்மா அப்பாட்ட வந்து கேட்கறது தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு பம்மி பேசிட்டு இருக்காங்க. எது நான் கடன் வாங்கினேனா, என் மாமனாரா அப்படின்னு அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த செட்டப் லேடியோட அப்பா அந்த செட்டப் லேடியை விட ஒரு மோசமான ஆளா இருப்பான் போல. இப்ப என்ன, கொஞ்சம் காசு கடன் வாங்கிட்டேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா, மருமகனால அதை கூட கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா அதையும் நீங்க வந்துட்டு சூதாடிட்டீங்களா, நான் தான் வந்துட்டு இந்த ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு மீதி மிச்சம் இருக்கிற காசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து வச்சேன், அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறேன்னு போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு கேம்பிள் ஆடுறேன்னு எக்ஸ்ட்ராவா காசு போட்டு கேம்பிள் ஆடி வச்சிருக்கீங்க, எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு இஷுவோட அப்பா கிட்ட, பாருங்க உங்க மாமனார் பேசினதை ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க ரெக்கார்டையும் போட்டு காட்ட இவருக்கு தலைவலி இன்னும் அதிகமாகிற மாதிரியே இருக்கு. கரெக்டா அந்த செட்டப் லேடிக்கு கால் வருது. நீஷுவோட அப்பா தான் போன் பண்றாரு. உங்க அப்பா இந்த மாதிரி கடன் வாங்கினாரா, திருப்பி உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்க, நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இப்பெல்லாம் நான் அவரை பாக்குறதே இல்லைன்னு அந்த லேடி பக்கத்துல வச்சுட்டே பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவர் மறுபடியும் கத்தி வச்சிடுறாரு. ஆமா கொஞ்சோண்டு கடன் வாங்கினாருன்னு நினைக்கிறேன், இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, கொஞ்சமா கடன் வாங்கினாரா, உனக்குலாம் மனசாட்சின்னு எதுவுமே இல்லையா, சும்மா சும்மா பல லட்சங்கள் மரத்திலையா காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அந்த செட்டப் லேடி பார்த்துட்டு பயந்து போய் நிக்கிறா, என்ன ஆக போதும்னு. சரி யார் யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லுங்க, இப்பவே ஃபைனலைஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்டு பக்கத்துல வந்துடாதீங்க, என்கிட்டயாடா காசு கொடுத்தீங்க, கொடுத்த காசு கூட வராது பாருங்க இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்டீங்கன்னா அப்படின்னு நீஷுவோட அப்பா கத்திட்டு இருக்காரு. நீஷுவோட பாட்டி உள்ள இருந்து வராங்க. அந்த 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு உண்மையா எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ வட்டியோட சேர்த்து நீ திரும்ப கொடுக்குற, ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்க பாரு, அந்த செட்டப் லேடியோட அப்பம் கூட இவங்களும் சுத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் உன பணம் ஏமாத்துறதுக்கு ஐடியா பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது, அப்படி நீ கொடுக்கணும்னு நினைச்சனா இந்த ஸ்கேமர்ஸ் மேல நானே போன் கால் பண்ணிடுவேன் போலீஸ்க்கு அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுறாங்க. மணி உள்ள போமா, நான் பாத்துக்கிறேமான்னு சொல்ல, ஏன்னா இன்னும் 10 பேர் நாளைக்கு வருவாங்க, அவங்களுக்கும் 10 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் தூக்கி கொடுப்பியா, அதெல்லாம் முடியாது, போலீஸ்க்கு இப்ப நான் கால் பண்ணவா அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் கத்த ஆரம்பிக்க, நீஷுவோட அப்பாக்கு தலைவலி இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அவர் பொத்துன்னு மயங்கி விழ போக நம்ம லின்னியோ தான் புடிச்சு நிறுத்துறான். ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு தாத்தாவும் பாட்டியும் அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, நான் கத்தி தான் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு. பாட்டி அதெல்லாம் இல்ல, ஓவர் ஒர்க் பண்ணி அவர் டயர்ட் ஆயிருப்பாரு, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு நீஷு சொல்றா. லின்னியோ போய் உட்கார வைக்கிறான். டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு லின்னியும் நீஷுவும் போக டாக்டர் பாக்குறாரு. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, லைட்டா ஒரு மினிமல் டியூமர் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, நீஷு பயந்துடுறா, டியூமரா அப்படின்னு. லின்னியோ பார்த்துட்டு, இது வந்துட்டு ஒரு நார்மல் டியூமர் தான், வேற எந்த வியாதியும் இருக்கு, நீ பயந்துட வேணாம், ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துட முடியும், 2 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லின்னியோ ஸ்கேனை பார்த்து கேட்க டாக்டர் பாக்குறாரு. சார் நீங்க டாக்டரா, இல்ல ஸ்பெசிபிக்கலி கேக்குறேன், நீங்க நியூரோ சர்ஜனா அப்படின்னு கேட்க, ஆமா நான் இப்ப கொஞ்ச நாளா பிராக்டிஸ் பண்றது இல்ல அப்படின்னு லின்னியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷுக்கு ஆனா அப்பயும் ரொம்ப பயமா நர்வஸா இருக்கு. லின்னியோவை கையை பிடிச்சுக்கிறான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம், அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அவங்க அப்பா பக்கத்துல மயக்கத்துல இருக்காரு. பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லிடுறா நீஷு. இப்பதாம்மா முக்கியமான வயசுல இருக்கான் இவன், எவ்வளவு முன்னாடி வந்துட்டு இருக்கான், இப்போ போய் அவனுக்கு டியூமர் அது இதுன்னு இதனால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல, பாட்டி இது நார்மல் டியூமர் தான், சர்ஜரி பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு நீஷு சொல்றா. ஆனா அப்பயும் சர்ஜரி வழியெல்லாம் அவன் தாங்கி தானே ஆகணும் அப்படின்னு பாட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க. லின்னியூவும் அங்க வரான். பையனை எப்படி சரி பண்ணலப்பா, பாரு என் பையனுக்கு இந்த நிலைமை அந்த சின்ன வயசுல அப்படின்னு தாத்தா அழ ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா நீஷுவோட அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. மா எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்க இருக்கேன், நீஷு மறைக்காம என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, நீஷு மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இப்போ எப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட நீஷுவோட அப்பா கேக்குறாரு. கொஞ்சம் இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்கு, நாளை காலையில எடுத்துடலாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல இந்த கூட்டம்லாம் எனக்கு வந்து சரிப்பட்டு வராது, இப்பவே நான் ஹாஸ்பிட்டல் மாறி போலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஸ்பெஷலா டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல லின்னியோ பாக்குறான். இல்ல சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், ஆனா இங்கவே நீங்க சர்ஜரி பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல, இல்லப்பா அதெல்லாம் முடியாது, எனக்கு ஸ்பெஷலா டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றேன்ல, அவங்க கிட்ட கேட்டுதான் நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன்னு சொல்ல, நீஷுவோட தாத்தா பாக்குறாரு. டேய் வாய மூடு, இந்த பையன் எனக்கு இருந்த பிரச்சனைய 5 நிமிஷத்துல சரி பண்ணா, எத்தனை நாளா தெரியுமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல,
ஏதோ சின்ன தலைவலி கால் வலினா இந்த பையன் கிட்ட காட்டலாம், எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இவன் கிட்ட எல்லாம் காட்ட முடியுமா அப்படின்னு லினியோவை இன்சல்ட் பண்ற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்காரு. நீஷு இதெல்லாம் சைலண்டா பாக்குறா, லினியோவை பாக்குறா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு லினியோ அவளை பார்த்து தலையாட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நீயா இருக்கால, நமக்குலாம் ஆல்ரெடி தெரியும்ல ஏற்கனவே காசு போடும் போதே எல்லாம் நாம போட்டு போறாங்கன்னு. அதே மாதிரி இவ கொடுத்த காசெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. பக்கத்துல இந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல மிஸ் ஆன் அப்படின்னு, அவங்க எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மிஸ் ஆனா யாருங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு அந்த ஆன் பொண்ணு கூட எனக்கு என் கூட வந்தாங்களே, ரெட் கலர் கோட் போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, எங்க முதலாளிக்கு ஒரே ஒரு பையன் தாங்க இருக்காங்க, பொண்ணுலாம் யாரும் கிடையாது, அங்க உங்க கூட வந்திருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, இல்லையே உங்க ஹோட்டல் வெப்சைட்ல கூட ஆன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்க கூட என் கூட வந்த பொண்ண ஆன் மேடம்னு கூப்பிட்டீங்களேன்னு சொல்ல, எங்க ஓனர் பேரு ஆன் தான், அன்னைக்கு வந்து கெஸ்ட் சொல்றீங்களா அவங்க பேரு ஆன் தான், அவங்க அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க, நாங்க அவங்க எல்லாரையுமே மரியாதையா தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கறதால அவங்க ஆன் மேடம்னு கூப்பிட்டோம், மத்தபடி அவங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல, பிளான்ட் எல்லாம் கூட அவங்க என்ன போய் சுத்தி காட்டினாங்களே அப்படின்னு இந்த மியா கேட்டுட்டு இருக்கா. அதுவா இங்க வந்து செக்யூரிட்டி கார்டு அவ்வளவா கிடையாது, பிளான்ட் கிட்ட யார் போனாலும் நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம்னு சொல்ல, மியாக்கு இப்பதான் புரியுது எல்லா காசையும் யாரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல சுருட்டி ஏமாத்திட்டு போயிருக்காங்க, நல்லா எல்லா காசையும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவ பாட்டுக்கு சோகத்துல கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்க இந்த நியாவோட அம்மா இருக்கால, அதான் அந்த செட்டப் லேடி, அவளோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாரு காசெல்லாம் கொடுத்துட்டாங்களாம், அதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்ல, போன் பண்ணி விஷயத்தை கேளுங்கப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்றா. இந்த ஆளும் கேக்குறாரு போன் பண்ணி, அங்க பாருப்பா உன் மருமக வந்தேன் எல்லா காசையும் கொடுத்துட்டான், இதுக்கு மேல ஒரு பைசா கூட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தான், ஆனா என்ன அப்புறமா தலைவலியில மயங்கி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலா அப்படின்னு இந்த ஆளு டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இந்த செட்டப் லேடி பயந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நீயா வந்துடுறா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்ல எல்லாம் ஸ்கேம் ஆமா அப்படின்னு சொல்ல, உன் கூட ஒரு பையன் லூக்கே இருந்தானே அவனும் இன்வெஸ்ட் பண்ணானே அது என்னாச்சுன்னு கேட்க, அவனுக்கு ஒரு 25 லட்சம் போயிடுச்சாமா, ஆனா அது அவனுக்கு ஒரு 2 மாசம் பாக்கெட் மணியா, அதெல்லாம் போறத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லையா, அதை என்கிட்ட சொன்னான், அப்பாக்கு மட்டும் தெரியாம இருந்தா போதும் மத்தபடி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாமா, நம்ம தாமா நாசமா போயிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு இந்த செட்டப் லேடி அழுதுட்டு இருக்க, அவங்க அப்பா அப்படி கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காரு. ஏண்டி உன்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுன்னு சொன்னதுக்கு ஸ்கேம்ல போய் போட்டிருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க, ஆமாமா நீஷுவோட அப்பா நம்மள ஏதாவது செய்வாராமா, எனக்கு பயமா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஏற்கனவே அந்த ஆளு குரல் சரியே இல்ல, இதுக்கு மேல என்ன பண்ண போறனோ தெரியலன்னு போன் பண்ண ஆரம்பிக்க, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. போச்சு போச்சு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு இந்த செட்டப் லேடி புலம்ப ஆரம்பிக்கிறா, எனக்குன்னு ஒரு பைசா கூட இப்ப இல்ல அப்படின்னு. இங்க டாக்டர் வராரு. நீஷுவோட அப்பா கிட்ட வந்து தலையை ஓபன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணணும், ஆனா அந்த சர்ஜரியில சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப புது ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. காது கிட்ட அந்த கட்டி இருக்கு அப்படிங்கறதால ஒரு காது வந்துட்டு பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்காம போறதுக்கு, ஃபேஷியல் பெராலிசிஸ் கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இருக்கிறதுலே ரொம்ப திறமையான நல்ல டாக்டரை வச்சு இதை பண்ணணும். சர்ஜரி பண்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற திறமை ரொம்ப முக்கியம்னு சொல்ல, நீஷுவோட அப்பா இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டரா பாருங்க, எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு டாக்டர் இருக்காரு, டிஎன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரணும் அவரு. அப்புறம் இன்னொரு டாக்டர் இருக்காரு, நான் அவரை கான்டாக்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கும் மேல இருக்கும், லின்னு நினைக்கிறேன் அவர் பேர் கூட. அந்த டாக்டர் ரொம்ப திறமையானவர், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான் இருக்கும், ஆனா பண்ண சர்ஜரி எல்லாமே சக்சஸ் ரேட் ரொம்ப ஹையஸ்டா வச்சிருக்கிறது அவர் தான். ரொம்ப சின்ன பையன் ஆனா ரொம்ப திறமையான ஆளு, அவர் கூட நாங்க கேட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீஷு உள்ள வரா. அந்த லின் டாக்டர் இப்ப சர்ஜரி பண்றது இல்ல, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் கை பாதிக்கப்பட்டு இப்ப பிராக்டிஸ் பண்ணாம இருக்காருன்னு சோகமா சொல்லிட்டு இருக்கா. உன்னை நீஷுவோட அப்பா உனக்கு எப்படி தெரியும், அவங்க சொல்றது வேற ஏதாவது லின்னா இருக்க போகுதுன்னு சொல்ல, இல்ல லின்னியும் நீங்க சொன்னீங்கல்ல அவர் தான், அவரை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், சாரிமா அவர் கூட எனக்கு அவ்வளவா கான்டாக்ட் இல்ல, இப்ப அவர் சர்ஜரி பண்றது இல்லையா அப்படின்னு அந்த டாக்டர் ரொம்ப திறமையான டாக்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நீஷு முறைச்சிட்டே உங்க அப்பாவையே திரும்ப பாத்துட்டு இருக்கா. அடுத்து நீஷுவோட அப்பா கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் சைன் வாங்குறதுக்கு அசிஸ்டன்ட் வரான். எல்லாமே சைன் வாங்கிட்டு அந்த செட்டப் லேடியை பத்தி சொல்றான். அவங்க எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க, உங்களை பத்தி நான் எந்த விஷயமும் சொல்லல, இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க, சொல்லல ரொம்ப நல்லது, அந்த வீட்டுல அவ எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டோம், ஆனா இதுக்கு மேல அவளோட செலவுக்கெல்லாம் எந்த காசையும் கொடுக்க வேண்டாம், அப்படியே அப்டப்டா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் இந்த லேடிக்கு போன் பண்ணி, இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, அவர் இதுக்கு மேல உங்களுக்கு செலவுக்கெல்லாம் ஒரு பைசாவும் தர போறதுன்னு சொல்லிட்டாரு, சோ வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா போனை வைங்கன்னு நக்கலா பேசிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. வந்து பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு, இதுக்கு மேல என்ன மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணல, காலை அட்டன் பண்ணல, எனக்கு காசு கொடுக்க போறது இல்ல, காசு இப்ப நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, என்ன பண்ண போறோம்னு புலம்ப ஆரம்பிக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு வேணா செக் பண்ண சொல்லவா அப்படின்னு நீயா கேக்குறா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டி பேசுங்க, அவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லும் போதே அந்த லூக்கான ஒரு பையன் கூட காசை இழந்தான்ல அவன் கால் பண்றான். எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த விஷயத்த அவர் ஒரு அவமானமா பாக்குறாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு, நீயும் என் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுனா இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆகும், வரதுனா வா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான்.
உடனே இந்த செட்டப் லேடி பாக்குறா, இங்க பாரு, நமக்கு ஒரு வேலை அந்த காசு திரும்ப வந்தது அப்படின்னா அதாவது நம்ம கிட்ட இருக்கும், அது யாரும் கேட்க மாட்டாங்க பாரு, சோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வா போலாம் அப்படின்னு அந்த நியாவை கூட்டிட்டு அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. எங்க நீஷு மறுபடியும் லினியோ கூட சேர்ந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. பாட்டியை பாக்குறா. இது வந்து வில்லியம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காராமா, அந்த டாக்டர் தான் அவங்க அப்பா வந்து கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, வில்லியமா அப்படின்னு நீஷு பாக்குறா. அவர் ஒரு ஜெர்மனி டாக்டர், ரொம்ப திறமையான ஆளு, அவர் பேர்ல வந்து நிறைய மரியாதை இருக்கு அப்படின்னு லினியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல டாக்டர் ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு. டாக்டர் ஆபீஸ்க்கு 3 பேருமா போறாங்க. என்னாச்சு டாக்டர்னு கேட்க, அவர் வரதுக்கு ஒரு 10 நாளாவது ஆகுமா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா உடனே சர்ஜரி பண்ணும் நீங்க சொன்னீங்களே அப்படின்னு நீஷு சொல்ல, அந்த டாக்டர் தான் வரணும் உங்க அப்பா ஆசைப்படுறாரு. இந்த ஆபரேஷன் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப முக்கியம், சோ உங்க அப்பா விருப்பப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்ல, நீஷு பாக்குறா. இவர் வேற இப்படி போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு லினியோட்ட சொல்லிட்டு நீஷு பாட்டியோட உள்ள போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா அது போன்ல பேசிட்டு இருக்காரு. போனை கட் பண்ணிட்டு ரொம்ப கடுப்பா, நீஷு எத்தனை தடவை போலீஸ்க்கு போகாதன்னு சொன்னேன், உனக்கு அறிவே இல்ல, போலீஸ்க்கு போய் வச்சிருக்க, எல்லாரும் எனக்கு போன் பண்ணி என்னாச்சு, காசு ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீதான், என் சொத்து எல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன அவசரம், போலீஸ்க்கு போற வரையும் போயிருக்கு அப்படின்னு கண்டபடி அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீஷு பார்த்துட்டு பாட்டி, டேய் நாங்க எங்கடா போலீஸ்க்கு போனோம்னு கேட்க, அப்போ நீங்க போலையா அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. அப்பா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லவா, இந்த விஷயத்துல நாங்க போலீஸ்க்கு போகணுங்கிற அவசியமே இல்ல, நீங்க ஆல்ரெடி காசை பே பண்ணிட்டீங்க, ஆனா ஏற்கனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு இழந்திருக்கிறது யாரு, அந்த செட்டப் லேடி இருக்கால, அவ்வளவு பொண்ணு நீயாவும் தான், அவங்க 2 பேரும் போலீஸ்க்கு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு, அந்த லேடிக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஊருக்கே தெரியும், சோ அதனால அந்த லேடி போனதை பார்த்துட்டு உங்க சம்பந்தமா தான் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியாம நீங்க எங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீஷு திட்டவே ஆரம்பிச்சிடுறா. அதுவும் இல்லாம ஒரே பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரே பொண்ணு மாதிரி என்னைக்காவது பிஹேவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. பாட்டி பாக்குறாங்க, என் பேத்தி எரிச்சல் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணாதனா, உனக்கு அறிவு இருக்காதா அப்படின்னு, நீ வாமா, இவன் அவனே அவன் காசு பணத்தை வச்சு பாத்துக்கிட்டோம், இவனை பாத்துக்க நம்ம தேவை இல்லைன்னு கிளம்புறாங்க. நீஷு பாக்குறா, நானும் அப்பையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட லினியோ மேல மரியாதையே இல்லாம அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவன் இந்த நிலைமைக்கு காரணமே நீங்களும் உங்க கூட ஒரு செட்டப் இருக்காளே அவளோட பொண்ணு தாங்கிறத மறந்துட்டீங்களா, அந்த பொண்ணு என் பேரை சொல்லி கூப்பிட்டதாலதான் லினியோ டவுனுக்கு பார்க்க வந்தான், அப்ப ஆக்சிடென்ட் ஆனதாலதான் அவனால இந்த சர்ஜரியும் பண்ண முடியாம போச்சு, அதுக்கப்புறம் கூட நீங்க அவனை கூப்பிட்டு ஒரு தடவை சாரி கேட்கல, அந்த நிலைமைக்கு காரணமான அந்த நியாவை கூப்பிட்டு ஒரு தண்டிக்க கூட இல்ல, என்ன கூப்பிட்டு சாரிமா என்னாலதான் லினியோ உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லல, நிஜமாவே நீங்க என்ன வந்து அப்பாவா ஒரு ட்ரீட் பண்றீங்களாப்பா, நீங்க என் மேல பொண்ணுங்கிற வகையில உங்களுக்கு ஏதாவது பாசம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் கேட்டுட்டு இருக்கா. லினியோ நம்ம நீஷுவோட அம்மாவை கூட்டிட்டு உள்ள வரான். லினிஷு அழுதுட்டு இருக்கது அவனும் பாத்துடுறான். ஒருவேளை லினியோக்கு இந்த உண்மைலாம் தெரியாம போயிருந்ததுன்னா கடைசி வரையும் நான் லினியோட கோபத்தை தாங்கி இருக்கணும், உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்ததாப்பா, இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு வந்துட்டு சாரி கேட்டிருப்பீங்கல்ல, லினியோவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருந்திருப்பீங்கல்ல, கேட்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் மேல இன்னும் கொஞ்சம் பாரத்தை போட்டு அவனை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா சைலண்ட் ஆயிடுறாரு. லினியோ உள்ள வரான். நீஷு அழுதுட்டு இருக்கதால அவள் வேகமா வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். உள்ள நீஷுவோட அம்மா வராங்க. இதெல்லாம் ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு நீஷுவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா நீங்க இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லல அப்படின்னு சொல்ல, நீஷுவோட அம்மா லினியோவை பார்த்து உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற தகவலே உங்களுக்கு போதும் ஆண்டி, அதுக்கு மேல தெரிய வேணாம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பி போலாம் அப்படின்னு நீஷுவா இழுத்துட்டு அவங்க அம்மா அங்க இருந்து வெளியே போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து தாத்தாவையும் பாட்டியையும் கார்ல ஏத்தி விட்டுட்டு நீஷு, லினியோ, நீஷுவோட அம்மா 3 பேரும் நிக்கிறாங்க. நீஷுவோட அம்மா பாக்குறாங்க, இதுக்கும் மேலேயும் அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க, நீஷு வீட்டுக்கு வா, லினியோவையும் கூட்டிட்டு வா, கெஸ்ட் ரூமை ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லினியோ அப்பயும் நீஷுவை பாக்குறான். சரி ஓகே நீஷு சொல்றா, அப்ப கூட அவ பெர்மிஷன் இருந்தாதான் வருவியா, வாங்க போலாம் அப்படின்னு நீஷுவோட அம்மா கிளம்புறாங்க. இங்க நீஷுவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சோகம் ஆயிடுறாரு. இப்ப யாருமே கூட இல்ல, தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது குட்டி வயசுல நீஷு அவங்க அப்பாக்கு ஏதோ அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது பக்கத்துலயே உட்காந்து காயத்தை ஊதி ஊதி விட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. பா அம்மா யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு நீஷு சொல்றா. யார்கிட்ட சண்டை போட்டு அப்படின்னு அவர் கேட்க, சத்தமா பேசினேன், அத போய் உங்க பொண்ணு சண்டை நினைச்சுக்கிட்டா அப்படின்னு நீஷுவோட அம்மாவும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நீஷுவோட அம்மா வீட்டுக்கு 3 பேரும் வந்துடுறாங்க. இது நீஷுவோட அங்கிள் செருப்பு, இதை போட்டுக்கோப்பா, நான் உனக்கு வர வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷு சிரிக்கிறா, எங்க ஊர்ல கூட செருப்புலாம் விற்கும், நாங்க இங்கே வாங்கிப்போம் அப்படின்னு. வீட்டுல வேலை பாக்குறவங்க இல்ல, பெட்ரூம்ல போயிட்டு பெட் பெட்ஷீட் எல்லாம் நீயே எடுத்துட்டு போய் கொடுத்துரு, நீஷு ஓகே தானே அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீஷு பெட்ஷீட் பில்லோ எல்லாம் எடுத்துட்டு போறா, லினியோக்கு கொடுக்குறா. லினியோ வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு, இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நானும் உள்ள வந்திருந்தா உங்க அப்பா அவ்வளவு
கோவமா உன்கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. நான் இருக்கேனேன்னு பாத்திருப்பாரு. இதுக்கு மேல நான் அப்படி உன்னை தனியா விட மாட்டேன்னு சொல்ல, இல்ல இதுக்கு மேலேயும் நீ தனியா போயிருந்தா கூட அப்பா இப்படிதான் கோவப்பட்டிருப்பாரு. நான் அதாவது ஓவரா பேசிட்டேன்னா உடம்பு சரியில்லாதவர்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதா அப்படின்னு நீஷு கேக்குறா. உன் மனசுல இருக்கதை நீ சொன்ன, அதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுல ஓவரா பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு லின்யூ கேக்குறான். இல்ல அவரை கூட விடு, நான் உன்கிட்ட ஓவரா பண்றேன்னா என்ன, நீ இந்த ஆபரேஷனே பண்ண முடியாம இருக்கிறதுக்கு அவரும் ஒரு வகையில ரீசன் தான். ஆனா நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன். நான் பண்றது தப்பா அப்படின்னு நீஷு கேக்குறா. அப்படி ஒரு வேலை நீ எனக்கு அனுப்பாம இருந்தா அதுக்குதான் நான் அஃபண்ட் ஆயிருப்பேன். டாக்டர் வர வரைய நீ என்ன மதிக்கலையோ அப்படின்னு கூட நான் யோசிச்சிருந்திருப்பேன். நீ சென்ட் பண்றதா கரெக்ட் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். இது என்ன பெட்ஷீட் ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. ஆமா தப்பா தான் இருக்கு, என்ன டிசைன் பண்ணிருக்காங்கன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பெட்ஷீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீஷுவோட அம்மா அந்த பக்கமா காதுல வாங்கிட்டு சின்ன பிள்ளைங்களோட சிரிப்பு தாங்கல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நீஷு வேகமா லின்யூவை வெளியே கூட்டு வரா. இதுக்குள்ளதான் என்னோட ரகசியம் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றா. பார்த்தா ரொம்ப சிம்பிள் மீல் தான் இருக்கு. நைட்டு வந்து ஸ்நாக் பண்ற மாதிரி எதுவுமே இல்லையே நீஷு அப்படின்னு லின்யூ கேக்குறான். நான் வீட்டுல இல்லாதப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் இவ்வளவுதான் போரிங்கா இருக்கும் போல. சரி சரி பரவாயில்ல, என்னோட இன்னொரு சீக்ரெட் ஸ்டாஷ் இருக்கு அங்க கூட்டு போறேன் அப்படின்னு இன்னொரு ஸ்நாக்ஸ் மாதிரி கபோர்ட் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கா. அதை நீஷு ஓபன் பண்றா. சரி ஓகே அப்படின்னு லின்யூ பாக்குறான். அடுத்து நான் ஸ்டெடியை காட்டுறேன் அப்படின்னு நீஷு கூட்டு போயிட்டு, இங்கதான் எங்க அம்மா தான் எல்லா ஃபிளவர்ஸையும் வளர்க்குறாங்க. இதை ஏன் வளர்க்குறாங்க சொல்லு, இதான் வளர்க்கறதுக்கு ஈஸி, அதனால தான் அம்மா வளர்க்குறாங்க. நீஷு சிரிக்கிறா. லின்யூ பாக்குறான். இந்த டைம்ல கூட இந்த பூ இவ்ளோ பூத்து இருக்குன்னா கண்டிப்பா உங்க அம்மா நிறைய எஃபோர்ட் போடுறாங்க, டேலண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்றான். என் அம்மாவே இங்க இல்ல, அவங்களை தேவையில்லாம பாராட்டி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல, பரவாயில்ல ஞாபகம் வச்சுட்டு நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்ல, அப்ப மறுபடியும் சொல்லுவேன் அப்படின்னு லின்யூ சிரிக்கிறான். நீஷு சிரிக்கும் போதே அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. இன்னைக்கு நடந்ததுக்கு சாரிமா, உன்னை நம்பலன்னு இல்ல, உடம்பு சரியில்லாதனால நானே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன், அதனாலதான் நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு டெக்ஸ்ட் போட்டிருக்காரு. நீஷு இதை பார்த்துட்டு லின்யூட்ட சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு ஓகேன்னு போட கூட மனசு வரல தெரியுமா, அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு தான், ஆனாலும் அப்பையும் எல்லாத்தையும் போனா போதுன்னு கடந்து போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி மனசு வரல அப்படின்னு சொல்றா. எனக்கு புரியுது, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நானும் இருந்திருக்கேன்னு சொல்ல, உன் தாத்தா கிட்டையா அப்படின்னு நீஷு கேக்குறா. லின்யூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரலாம் வா அப்படின்னு வீட்டோட பேக் சைட் வந்துடுறான். நீஷு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு தடவை வந்து தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருந்தது. அப்போ தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் வேகமா கிளம்பி போயிட்டேன். ஆனா போனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வாசல்லையே நைட்ல இருந்து விடியற வரையும் உட்காந்துட்டு இருந்தேன். உள்ள போறதுக்கு எனக்கு மனசே வரல. அடுத்த நாள் காலைல போன் பண்ணி சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருந்ததுன்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல அப்ப எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்னு வச்சுக்கோயேன், அப்போ நானே எனக்கு ஒரு பேக்ட் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா கூட இருக்கலாம், ஆனா என்னோட இமோஷனல் கிரைசிஸால என்னை சுத்தி இருக்கிற என்னோட குடும்பத்துக்கோ இல்ல என்னோட ஒய்ஃப்கோ அப்படி யாருக்குமே எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு அதுதானே நடந்தது. அடுத்தவங்க இமோஷனல் ப்ராப்ளமால எனக்கு என் சின்ன வயசு ஸ்பாயில் ஆயிடுச்சுல, அதனால நான் அதை அப்ப முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நீஷு பாக்குறா. சோகமாயிடுறா. லின்யூ பார்த்துட்டு உன்னை சமாதானப்படுத்த நான் அப்படி முடிவு பண்ணது சொன்னேன், அதுக்கே அழ போற அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு 15 வயசு பையன் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கணும், நீ அப்ப இந்த மாதிரி யோசிச்சிருக்கல, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா லின்யூ நான் இப்ப சொல்றேன், 30 வயசு லின்யூக்கு இதுக்கும் மேல வேற யாரோட இமோஷனல் கிரைசிஸாலையும் எந்த பாதிப்பும் வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ அவளை கட்டி பிடிச்சிட்டு, ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்கு, ஆனா 15 வயசுல இருந்து நான் முடிவு எடுத்தேன்ல, அப்பயும் உன்னோட ஹைட்டா இருந்தேன், இவ்ளோ குலமா நான் இல்ல அப்படின்னு சிரிக்கிறான். நீஷு முறைச்சு பார்த்துட்டு என்ன வம்பளுக்குறியா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. நீஷுக்கு லின்யூ கிஸ் பண்ணிட்டு, இப்போ ஓகே தானே, நார்மலா இருக்கல, உங்க அப்பாக்கு எப்ப நீ கூலா இருக்கியோ எப்ப ரிப்ளை பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணு, உனக்காக பண்ணு, வேற யாருக்காகவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீஷு பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், ஆனா நான் இனிமே வந்துட்டு உன் பக்கத்துல வந்துட்டேன்ல, இதுக்கும் மேல எப்பவுமே நான் உனக்கு இருப்பேன், உன தனியா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. லின்யூ ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். கொஞ்சம் நாள் ஆயிடுது. அப்படியே நீஷு ஒரு முக்கியமான மீட்டிங்காக லின்யூவோட கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப தாத்தாவும் பாட்டியும் போன் பண்றாங்க. சர்ஜரியில அவங்க அப்பாக்கு முடிஞ்சிருச்சு போல, எங்க பையனாச்சே என்ன பண்றதுமா, அதான் நாங்க அவனை பார்க்க வந்துட்டோம், இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கான், நல்லா நீ திட்டி விட்ட பாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்க அப்பா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாமா, அதனால்தான் சர்ஜரியில கூட ப்ராப்ளம் வரலன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. லின்யூக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கவா, இல்ல அது தப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி ஒரு டாக்டராவும் சரி நீஷுவோட பாய் ஃப்ரெண்டாவும் அதை பார்க்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நீஷு மீட்டிங்க்கு வந்தால அவங்க அத்தை கம்பெனி இருக்குல்ல, அந்த மீட்டிங் தான். அங்க அது யாரெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணாரோ, இது நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காட்டுறதுக்காக கூப்பிட்ட மீட்டிங் கிடையாது, என் ஃபைனல் ப்ராஜெக்ட்டை காட்டுறதுக்காக கூப்பிட்ட மீட்டிங்னு அந்த டிசைனர் பயங்கரமா ஹாப்பியா இருக்காரு. இந்த மீட்டிங்கை பார்க்க போனவங்களும் சூப்பர் ப்ராஜெக்ட் நம்ம தான் வின் பண்ண போறோம், யாரு நம்ம கூட மோத வந்தா என்ன அப்படின்னு தைரியம் ஆயிடுறாங்க.
நீஷு அத்தை கூடயும் மாமா கூடயும் தனியா பேசிட்டு இருக்கா. அம்மா உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க அவர் ஓகே நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இப்ப அவருக்கு வந்து அங்க தெரப்பி எல்லாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்காரு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ என்னம்மா எங்க ஆளை காணோம் அப்படின்னு கேட்க அவர் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறான்ல அதுக்கான வேலையில இருக்கான்னு சொல்ல ஒரு பையன் எத்தனை வேலையை பார்ப்பான். லின்யூவை நினைக்கும் போது எங்களுக்கே பெருமையா இருக்குன்னு அத்தையும் மாமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீஷுவோட அப்பாக்கு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க தெரப்பி நடந்துட்டு இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் காது கேட்கணும்ல அதெல்லாம் நல்லா சரியா செக் பண்றதுக்காக. உங்க ஹியரிங் பவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா சரியா போயிடும் டாக்டர், நீங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா நம்ம மறுபடியும் நீஷுவோட அப்பா ரூமுக்கு வரும்போது அங்க ஏற்கனவே அவரோட அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிருக்காரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக. அங்க நீஷு பாட்டியோட சேர்ந்து அப்பாவை பாக்குறதுக்கு போயிருக்கா. அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, நீஷுவோட அப்பா லீ கம்பெனி கூட தானே பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு, அந்த பிட்டிங் பத்தி இந்த ஆண்டி எதுக்காக வந்துட்டு போட்டிக்கு போறாங்களோ அந்த பிட்டிங் பத்தி தான் பேச வந்திருப்பாங்க போல. நீஷு பாக்குறா, இல்ல என் அத்தையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, நான் வெளியே போயிடுறேன், கேட்டுட்டு என்னால தகவல் லீக் ஆயிடக்கூடாது இல்லன்னு சொல்ல நீஷுவோட அப்பா சிரிச்சுட்டே அந்த அசிஸ்டன்ட்ட வெளியே வெயிட் பண்ண சொல்றாரு. நீஷுவை பார்த்து, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் அத்தை எவ்வளவு சின்ன கம்பெனி, அவங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அந்த லீவ் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கதால எந்த கம்பெனிக்கு ஏலம் போக போதோ அந்த கம்பெனில இருந்தே இது சரிப்பட்டு வராது, ப்ராப்ளம் இருக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த லீ இருக்கிறதுலே ஒரு பெரிய டிசைனரை கூப்பிட்டு அவங்கள வச்சு இந்த ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்கான், அவங்க தோத்து போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நீஷு பாக்குறா. அப்பா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையாப்பா அப்படின்னு கேக்குறா. பிசினஸ் ஒரு போர்க்களம் மாறிமா, இங்க என்ன வேணா நடக்கும், இங்க வந்து என் கூட உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு, சோ கண்டிப்பா அவங்க இதுல வின் பண்ணிருவாங்க அப்படின்னு. ப்ராஜெக்ட சப்மிட் பண்ண வேண்டிய நாளும் வருது. நீஷு அவங்க அத்தை கிட்ட, அத்தை பார்த்து உள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. எல்லாரையும் உள்ள கூட்டு போக முடியல, ஆளுங்கிற கொஞ்சம் பேர் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதான் நீஷுலையும் உங்க 2 பேரையும் வெளியே விட்டு போறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க புரியுதா, வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த லீ இருக்கான்ல அவனோட டீமும் இந்த ஏலத்துல கலந்துக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நக்கலாவே பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கான். லின்யூ பாக்குறான், லீ எப்பவுமே ஓவரா வாய் பேசுவான், கண்டுக்காம போறான், நம்மள பார்த்து பயந்துட்டான் போலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆல் தி பெஸ்ட் சொல்லி மத்த டீமும் உள்ள அனுப்புறாங்க. நீஷு நமக்கு என்ன பிளான், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு லின்யூட்ட கேக்குறா. ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போலாமா அப்படின்னு லின்யூ நேராவ்ல ஒரு கம்பெனிக்கு கூட்டு போயிடுறான். ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு லின்யூ நீஷுவை கூட்டு வந்திருக்கான். எக்கச்சக்கமான வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் லேக் வியூ இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வியூ எல்லா கம்யூனிட்டிலயுமே எல்லா வீட்டுக்கும் கிடைக்காது, ஆனா இந்த கம்யூனிட்டில நாங்க சூப்பரா ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்ல, இன்வெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கியா, ரொம்ப ரிமோட்ல இருக்கே அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. என்ன ரிமோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக வரல, நம்ம 2 பேரும் வாழ்றதுக்காக இந்த வீட்டை பாத்திருக்கேன். நம்ம கம்பெனில இருந்து இந்த வீடு ஒரு 15 மினிட்ஸ் தான், என்னதான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் ஏரியால இருந்தாலும் நம்ம கம்பெனியே தூரமா தானே இருக்கு, 15 மினிட்ஸ்ல போயிடலாம். அது மட்டும் இல்லாம என்னோட புது ப்ராஜெக்ட் இந்த இடத்துல தான் ஓபன் ஆக போகுது. சோ நான் அந்த சயின்ஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து இங்க வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், நீ வரதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடும், நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கு அப்படிங்கறதால இது நம்ம 2 பேருக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்ல, உடனே இந்த ஸ்டாஃப் பார்த்துட்டு புதுசா கல்யாணமானவங்களுக்கு இதை விட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காது, வீட பார்த்து ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்ல நீஷு பாக்குறா. ரொம்ப நாளா ரெடி பண்ணிருப்பீங்க போல அப்படின்னு லின்யூவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, இன்னும் வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி பாக்கணுமான்னு கேட்க அங்க ஸ்டாஃப் விடவே மாட்டேங்கிறாரு. மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இங்க வந்துட்டு சீசன் வரும்போது நாங்க நண்டாலாம் கூட ஃப்ரீயா கொடுப்போம், அதுவும் இல்லாம எவ்வளவு ஆஃபர்ஸ் தெரியுமா அதுல இருக்கு, இதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா இவ முடிவுதான் நான் கேட்பேன், இவ்வளவு நீங்க சமாதானப்படுத்திட்டீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவரும் நீஷு கிட்ட பேசி மூச்சு போட்டுட்டு இருக்காரு. லின்யூவும் நீஷுவும் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டா இங்க உள்ள வரும்போது இந்த லீ இருக்கான்ல பயங்கர கோபத்தோட டீமோட வெளியே போயிட்டு இருக்கான். போறவன் மறுபடியும் திரும்ப வந்து, என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கியா, நம்ம குரூப்புக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அடுத்தவங்க கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. அப்ப அத்தை வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறா. நான் போய் இதை தாத்தாட்ட சொல்றேன் இருறா அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்ல, தாத்தாட்ட போய் சொல்ற அளவுக்கு இப்பயாவது எனக்கு தைரியம் வந்துச்சு, சரி போய் சொல்லு அப்படின்னு நம்ம லின்யூ நக்கலா பண்ணி பேசி அவன் அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். அப்ப அத்தை வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கும் போதே நீஷுவோட அத்தை ஓடி வராங்க. நீஷுவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏதோ நான் என் சந்தோஷத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் பப்ளிக்னால, இல்லைன்னா குதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின்யூவோட தாத்தாக்கு இந்த மாதிரி லீ தோத்து போயிட்டாங்கிற விஷயம் புரிஞ்சு போயிடுது. உடனே அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த லீயோட அப்பா வந்துட்டு, அப்பா சின்ன பையன் இப்பதான் ஃபீல்டுக்கு வந்திருக்கான், முதல் தடவை தோத்து போயிருக்கான்னு சொல்ல, அவன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, ஆனா இவ்வளவு பெரிய பிசினஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. அப்பா ப்ளீஸ் பா, இதுக்கும் மேல நமக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, எத்தனை தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்குது, இன்னும் எத்தனை தடவை கொடுத்துட்டே இருக்குது, தோல்வியை ஒருத்தங்களாவது ஒத்துக்கணும், அவன் தோத்து போயிட்டாங்கிறது தான் உண்மை புரியுதா அப்படின்னு கத்தி பேசி லீயோட அப்பாவை அவர் வெளியே அமிச்சிடுறாரு.
அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. லினியோட அப்பா மாதிரி ஒரு திறமை வந்தப்போ நிறைய அதே மாதிரி திறமை நமக்கு கிடைக்கும் நான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா அது லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த திறமை இருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம சீக்கிரமா லினியோவை பாக்குறதுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு தாத்தா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நீஷுவோட அப்பாக்கும் ப்ராஜெக்ட்ல நீஷுவோட டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன் பொண்ணாச்சே அவ கண்டிப்பா திறமசாலியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல இந்த லீயோட அப்பா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டானான்னு அசிஸ்டன்ட் கேட்க இப்ப லீ தான் ஒரு டம்மி பீஸ்னு தெரிஞ்சிருச்சு. சோ உங்க அப்பாக்கே பொசிஷன் இருக்குமான்னு தெரியல. அவன் ஏன்னா எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுன்னு நீஷுவோட அப்பா கேர்லெஸ்ஸா இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு அசிஸ்டன்ட் கூப்பிட வரான். அப்போ அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், நீங்க இன்னும் வந்து இந்த வீடை பத்தி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலன்னு சொல்ல, யார் இந்த செட்டப் லேடி இருக்கால அந்த வீடு தான், அதை வித்துருங்க, அந்த லொகேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீஷுவோட அப்பா சொல்றாரு. நான் கொஞ்சம் மனசாட்சியே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு அவர் கேட்க, இல்ல சார், நீங்க அவங்களுக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து பாத்தீங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தப்பான வழியில, உங்க மேல தப்பே இல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஷுவோட அப்பா டெக்ஸ்ட் பண்ணா செக் பண்ணி பாக்குறாரு. ஃபேமிலில இருந்து எந்த டெக்ஸ்டும் இல்ல, ஒரே பிசினஸ் டெக்ஸ்ட் தான் இருக்கு. மறுபடியும் நீஷு குட்டி பொண்ணா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் கூட இருந்தது அப்படின்னு ஒரு பாசமான சீனும் அவருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.